வெல்கம் பேக் டு லக்கி vlogger. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம எப்போ வீடியோஸ் போகிறோமோ அப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. 2022 ஒரு தீர்ப்பு ஒரு பார்வை பார்க்க போகிறோம். 2022 என்ன வீடியோஸ் போட்டிருக்கோம், எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து நான் வந்து இப்போ முன்னாடி ஃபோன் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஃப்யூச்சரில் வர ரைடை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ அப்டேட்டு வந்து இந்த வீடியோவில் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ லெட்ஸ் கோ, வாங்க நம்ம என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒன்றா பார்க்கலாம். காய்ஸ், என் முன்னாடி வந்து ஃபோன் இருக்குது. டோட்டலாக வந்து நம்ம வந்து இந்த வருஷத்தில் 2022 கிட்டத்தட்ட 13 வீடியோஸ் போட்டிருக்கோம். மாதத்துக்கு ஒரு பட்சத்தில் கிட்டத்தட்ட 13 போட்டிருக்கோம். ஒரு வீடியோ வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்ன வீடியோனா, அவர் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த சைடில் நான் கீழே ஸ்க்ரீன்ஷாட்டும் போடுறேன். அவர் ஃபஸ்ட்டு வீடியோ ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ அதான் 2021 ரிவ்யூவை வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து Jan 1 போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து டேக்கிங் டெலிவரி ஆஃப் மை நியூ பைக், என்னோடய பைக் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போட நினச்சா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா அந்த பைக்கை வாங்கணும், இப்போது விற்றுட்டோம் கூட, இப்போ நம்ம கையில் அந்த பைக் இல்லையே, அந்த பைக் என்ன ராசியான பைக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த பைக் வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதை விட ரிவ்யூவும் பண்ணேன், நிறைய இடத்துக்கும் போனேன், அன்எக்ஸ்ப்ளோர்ட் ப்ளேஸும் போனேன், அதுக்கான வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் அப்படிதான் போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறேன். அந்த ஃபீலிங்ஸ் அவள் தான், அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒய் ஐ குயிட் மை ஜாப், நோ பேக்கப் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஜாப்க்கும் போயிட்டு அந்த ஜாபும் குயிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாப்க்கும் போய்ட்டு இன்னொரு ஜாபும் குயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஒரு ஜாப் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து நான் வந்து GoPro வாங்கிட்டுவேன். ஃபைனலி ஐ பாட் மை GoPro அப்படின்னு சொல்லிட்டு Hero 8 அப்படின்னு போட்டிருந்தேன். நம்ம தெரிஞ்சவங்க மூலியமாக GoPro Hero 8 வாங்கி அதை எப்படி ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவில் பார்க்கணுன்னா போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் பல்சர் RS 200 ரிவ்யூ அப்படி என்ன இருக்குது இந்த பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். நானும் ஃப்ரெண்டு கூட போயிருப்பேன். அப்போது எண்ணூறு வரைக்கும் போயிருந்தேன். நல்ல ஒரு சின்னதாக ஒரு vlog-ஆக இருக்கும், நல்லாயிருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலையே நம்ம 2022 நம்ம சேனலில் ஹையஸ்ட் வியூஸ் போன இந்த வீடியோ தான் 2022 ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204V ஓனர்ஷிப் ரிவ்யூ போட்டிருந்தேன். 2200 பேர் பார்த்துருக்கீங்க. எனக்கு இது அதிகம் தான், பட் இது இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். பரவாயில்ல, 2700 பேராவது நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த பைக்கை எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறது கொடுத்தாங்களே, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து GoPro Hero 8 அடாப்டர் ஒன்று வாங்கியிருந்தேங்க. அந்த அடாப்டரை வச்சு ஹைவேஸ் சென்னை புறவழிச்சாலையில் வச்சு வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். நல்லா வேலை செஞ்சுது. 5 reasons don't buy this bike. இந்த பைக்கை பற்றி அந்த வீடியோவில் எதுனா வந்து நெகட்டிவாக சொல்லியிருக்க மாட்டேன். என்னோடய ஒப்பீனியன் தான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பஜாஜ் பல்சரே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு நேரமே சரியில்லை, இந்த பைக் நேரமே சரியில்லை, டோட்டலாக மைண்ட் அப்செட்டாக இருந்தேன். அப்போது தான் ஸ்டார்ட்டே ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஹெல்மெட்டில் GoPro செட் பண்ணி அங்கே மேலே வச்சுருந்தேன். அந்த ஹெல்மெட்டோட கீழே டமாலுன்னு சொல்லிட்டு இந்த GoPro வந்துச்சு பார்த்தீங்களா, அதோட சார்ஜர் பாயிண்ட் கூட உள்ளே போயிருந்தது. அதனால தான் இந்த வீடியோ வந்து வீடியோ எடுக்க முடியாமல் எனக்கு வந்து GoPro வந்து எனக்கு ரொம்ப வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பஜாஜ் பல்சர் RS மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் தனியாக போய்ட்டு 800 வரைக்கும் தனியாக போய்ட்டு வந்தேன். 37 மைலேஜ் தந்தது. நான் நினச்சது 32 33 தான் தரும்னு நினச்சேன். பட் 37 தந்ததுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கரெக்டாக 101 ரூபாய் இருந்தது. நான் 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டு நான் போயிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களும் விலையெல்லாம் 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹீரோ டர்ட் பைக் சேலஞ்ச். அப்போது அந்த டைமில் யார் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களோ போய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, எனக்கு கால் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு தெரியலனா எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்னால் வந்து கீழே காலில் வந்து ரொம்ப ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ என்னால் வந்து பைக் ரொம்ப நேரமாக ஓட்ட முடியாது. சரிங்களா, அடுத்த வீடியோ பார்க்கலாம். போச்சு எல்லாமே போச்சு. GoPro வேலை செய்யலை. அப்போ தாங்க GoPro வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேங்க. சரி, நம்ம அது வீடியோ போட்டு அடுத்த நாள் ஒரு இடத்துக்கு போய் கொடுத்தேன். அவங்க சரி பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு ஹோப்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 20 days 15 to 20 days டைம் கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் சரி ரெடி ஆகிடும்ப்பா அப்படி ஒன்றும் பிரச்சனை இருக்காதுப்பா நல்லா தான் வேலை செஞ்சிருந்து ஹீட் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு அவ்வளோதான். இதே மாதிரி வீடியோ எடுத்துருக்கும் போது தான் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி ஓகே பார்க்கலான்னு பார்த்தா அது வேலை செய்யலை. அதுக்கப்புறம் தாங்க நோ மோர் வீடியோஸ், இனிமேல் வீடியோஸ் வராது, வண்டியும் விற்றாச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன், ரொம்ப எனக்கு டிப்ரெஷனில் போயிட்டேன். போன வீடியோவில் கூட டிப்ரெஷனாக தான் பேசியிருப்பேன், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வீடியோஸ் போட்டிருப்பேன். அதெல்லாம் இப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் டிப்ரெஷன் வாழ்க்கையில் வரும் தான், பட் ஆனால் வந்து வாழ்க்கையே டிப்ரெஷனாக இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாமே எப்பயுமே அப்படி தான் நடக்குது. அவ்வளோதாங்க. இதோட அந்த 13 வீடியோ வந்து நான் வந்து இப்போ தான் 13 வீடியோஸ் வந்து நான் வந்து சொல்லிட்டேன். இப்போது நம்மளோட பிளான் எங்கெங்கே போகிறோம் அதோட பிளான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து போனால் கொல்லிமலை போவேங்க, அதுக்கப்புறம் மேகமலை போவேன், அதுக்கப்புறம் அங்கேயும் என்ன கொடைக்கானல் போவேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு சிரிஸை வந்து இந்த 3 இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா ஏற்காடும் போய் ஏற்காடு இல்லைனா கூட ஏலகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த மலை வாசஸ்தலங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து சென்னை இல்லைனா அது கோயம்புத்தூருக்கு கூட வந்து சென்னை டு கோயம்புத்தூர் நம்மளோட கரிகாலன் பைக்கை யார் பார்க்கலையோ நான் வந்து பாண்டிச்சேரி போயிருப்பேன். அந்த விலாகில் வந்து அந்த பைக்கை காட்டியிருப்பேன், போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா மேலே வந்து ஐகாலில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஓகேங்க, அதான் இந்த ஒரு 5 பிளேஸ் போவேன். அதுவும் நம்மளோட டியோ பைக்கில் தான் போகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதனாவது ஒரு ரீசனுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. இந்த வீடியோத்தோடு முடிச்சிக்கலாம். இரக்கத்துடன் பிறந்தோம், அதுவரை அனைவரிடமும் இரக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.